ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முன்கதை சுருக்கத்தில் பரஞ்சோதி அம்மாவினுடைய கவலையை போக்கணும், மாமா பொண்ணு உமையாலை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில் காஞ்சி மாநகருக்கு கல்வி கற்க போகிறான்னு பார்த்தோம். அவனுடைய வழி பயணத்தில் மதிய நேரம் காஞ்சி மாநகருக்கு இன்னும் ஒரு காது தூரம் இருக்குது. கொஞ்ச நேரம் சாலை ஓரத்தில் இருக்க மரத்தடியில் இலைப்பாறலாம்னு தான் கொண்டு வந்திருந்த மூட்டையையும் வேலாயுதத்தையும் தலைமாட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறான். அப்போ தூரத்தில் புத்த சன்னியாசி ஒருவர் வரதை பார்க்குறான். புறப்படும் போதே சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய தன்னுடைய மாமாவும் அம்மாவும் புத்தர்கள் மற்றும் சமணர்களினுடைய கூட்டுறவு கூடாது, அவர்களை பார்த்தாலே தூர வெளிக்கு போயிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பரஞ்சோதி அந்த புத்த சன்னியாசி தன்னை கடந்து போகிற வரைக்கும் கண்மூடி தூங்குறது போல நடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தான். கொஞ்ச நேரத்தில் தனக்கு பக்கத்தில் யாரோ வந்து நின்று தன்னை உத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். பரஞ்சோதி என்னதான் வீரனாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் அவன் கண்ட காட்சி அவனை பயப்பட வச்சிருச்சு. கொடூர முகம் கொண்ட அந்த புத்த சன்னியாசி அவனை உத்து பார்த்துட்டு இருந்தாரு. அவர் கையில் செத்த பாம்பை தலைகீழாக பிடிச்சி தொங்க விட்டுட்டு இருந்தாரு. பாம்போட உடம்பிலிருந்து ரத்தம் சொட்டிட்டு இருந்துச்சு. பரஞ்சோதி பதறி போய் இருந்துச்சு. சுவாமி, என்ன இது வேடிக்கை? ஏன் செத்த பாம்பை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? தூர எரியுங்கள் அப்படின்னு சொன்னான். தம்பி, காட்டு வழி பாதையில் இப்படி தனியாக தூங்கலாமா? இந்நேரத்துக்கு அந்த பாம்பு உன்னை கடிச்சிருந்தா? ஏதோ நான் அந்த பாம்பை கொன்னதுனால நீ தப்பிச்சேன்னு சொல்லிட்டு பாம்பை தூக்கி எரிஞ்சாரு. அப்படியா சுவாமி? நான் என் அம்மாவுக்கு ஒத்த பிள்ளை. இந்த தகவல் தெரிஞ்சால் எங்கள் அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னான். உங்கள் பேர் என்ன சுவாமின்னு பரஞ்சோதி கேட்க, நாகநந்தின்னு புத்த பிக்ஷு சொன்னார். சரிப்பா, நீ எங்கே போகிற? நான் காஞ்சி மாநகருக்கு போகிறேன்னு பரஞ்சோதி சொன்னதும், நானும் அங்கே தான் போகிறேன், வழித்துணையாக ஆச்சு, சரி வா போகலாம்னு சொல்ல அவனும் தன் மூட்டையையும் வேலையையும் எடுத்துகிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. மாலை நேரம் ஆயிடுச்சு. நம்ம மகேந்திரவர்ம மகாராஜா அமைச்ச மகேந்திர தடாகத்தின் கரை வழியாக ராஜபாட்டையில் 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது சுவாமின்னு பரஞ்சோதி கேட்க, அதோன்னு சன்னியாசி சுட்டி காட்டின திசையில் அடர்ந்த மரங்களுக்கு இடையில் காஞ்சி மாநகரினுடைய மாட மாளிகைகளின் விமானங்கள் தெரிஞ்சது. இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கா? அப்படின்னா கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு வர்றேன், உங்களுக்கு அவசரமாக இருந்தால் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஏரியை பார்த்து உட்காந்துக்கிட்டான். சன்னியாசியும் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. ஏரியோட அழகை ரசித்த பரஞ்சோதி, இந்த ஏரிக்கு மகேந்திர தடாகம்னு பேர் வச்சது தப்பு, மகேந்திர சமுத்திரம்னு தான் சொல்லணும்னு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டான். இதை கேட்ட சன்னியாசி, இப்போ இந்த ஏரியில் தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது, ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் மழை பெஞ்சு நிஜ சமுத்திரம் போலவே இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அறுவடை காலமாக இருந்ததுனால சாலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. சாறை சாறையாக வண்டிகளும் போயிட்டு இருந்துச்சு. முதலில் நெல் வயல்களையும் மல்லிகை, முல்லை, செவ்வந்தி மலர் தோட்டங்களையும் கடந்து போயிட்டு இருந்தவங்க சட்டுன்னு நின்னாங்க. என்னென்னு பார்த்தா சரசரன்னு ஒரு பாம்பு சாலையை கடந்து பூந்தோட்டத்துக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. இதை பார்த்ததும் பரஞ்சோதி, ஆமாம், நீங்கள் தான் புத்த பிக்ஷு ஆச்சே, ஏன் அந்த பாம்பை கொன்று என்ன காப்பாற்றுனீங்க? நீங்கள் ஒரு உயிரை கொல்லலாமான்னு கேட்க, தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம்னு சன்னியாசி நியாயம் பேசினார். அது மட்டும் இல்லாமல், என்னுடைய சிஷ்யனான ஒன்றை நான் காப்பாற்ற வேண்டாமா? ஒரு சமயம் நீ என் உயிரை காப்பாற்றின, அதுக்கு பதிலாகத்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நானா உங்கள் சிஷ்யனா? நான் உங்களுக்கு உயிரை காப்பாற்றினேனா எப்பன்னு கேட்க, 300 வருஷத்துக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில். ஓஹோ, நீங்கள் முக்காலமும் முனிந்த முனிவரா? அப்படின்னா முன்னாடி நடந்தது மட்டும்தான் தெரியுமா, இல்லை இனி நடக்க போகிறதும் தெரியுமான்னு கேட்டான் பரஞ்சோதி. தெரியும், நடக்க போகிறத சொல்லட்டா? இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் வரப்போகுது, மகேந்திர தடாகத்தில் ரத்த ஆறா ஓட போகுதுன்னு சொல்ல, ஐயோ கேட்கவே பயமாக இருக்குது. நாட்டு விஷயம்லாம் எனக்கு எதுக்கு, என் விஷயமா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி ராத்திரி உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது. சிவசிவா, ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? கவலைப்படாத தம்பி, புத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் உனக்கு தீரும். இப்படி 2 பேரும் பேசிகிட்டே வர்றப்போ மங்கை வெளிச்சத்தில் ஒரு உருவம் அவங்களுக்கு எதிராக வர்றது தெரிஞ்சது. கட்டையா குட்டையா கோவணம் கட்டிக்கிட்டு, ஒரு கையில் கமண்டலம், இன்னொரு கையில் மயில் தொகை, கக்கத்தில் சுருட்டிய பாய், திகம்பர சமண முனிவர். பக்கத்தில் வந்ததும் அரிகர்த்தால் போற்றின்னு அவர் சொல்ல, புத்தம் சரணம் கச்சாமின்னு புத்த பிக்ஷு சொல்லிட்டு, அடிகளே, இருட்டுற சமயத்தில் எங்கே பிரயாணம்னு கேட்டார். அதுக்கு அந்த சமண முனிவர், ஆஹா, இந்த சிவபூமியில் எனக்கு என்ன வேலை? தொண்டை மண்டலம்தான் சடையன் கூத்தாடுகின்ற சுடுகாடாக மாறிடுச்சே, நான் பாண்டிய நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார்.
இன்றைக்கி ஏதாவது காஞ்சி மாநகரில் விசேஷம் உண்டான புத்த பிக்ஷு கேட்க கோட்டை கதவுகளை அடைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கிளம்பிட்டார். ஏன் இவ்வளோ கோவமாக போகிறாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம மகேந்திரவர்ம மகாராஜா சமணராக இருந்தப்போ சமணர்கள் வச்சது தான் சட்டமாக இருந்துச்சு. அவங்க கிழிச்ச கோட்டை மகேந்திரவர்ம மகாராஜா தாண்டவே மாட்டார். ஆனால் இப்போது சைவ சமயத்துக்கு மாறிட்டார். அதனால தான் இப்போது 2 பேரும் கோட்டை வாசலை வந்து சேர்ந்துட்டாங்க. எதிரே காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவு மூடி இருந்தது. கோட்டையை சுற்றி 100 அடி அகலமான அகழியில் குறுக்காக ஒரு மரப்பாலம். அது கோட்டை வாசல் வரை போச்சு. வாசலில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த சேமக்கலத்தை ஒரு கட்டையை வச்சு புத்த பிக்ஷு தட்டினதும் மேலே இருந்து ஒரு குரல், யார் அங்கே? மருதப்பா, நான் தான். ஐயோ சுவாமி, நீங்களா? இதோ வந்துட்டேன்னு கோட்டை கதவில் ஒருத்தர் மட்டும் நுழையில அளவுக்கு இருந்த சின்ன கதவை திறந்து விட்டான் கோட்டை காவலன். அது வழியாக புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் உள்ளே போகிறாங்க. காஞ்சி மாநகருக்கு உள்ளே போனதும் எங்கே பார்த்தாலும் பிரகாசமான ஒளி, ஆயிரக்கணக்கான மக்கள் பேசுகின்ற சத்தம். இதுவரை இவ்வளோ பெரிய நகரத்தை பரஞ்சோதி பார்த்ததே கிடையாது. அதனால் பார்த்தபடி பிரமிச்சு போய் நின்னான். அப்போது புத்த பிக்ஷு, மருதப்பா, ஏன் நகரத்தில் கலகலப்பு குறைவாக இருக்குது? ஏன் அதுக்குள்ளே கோட்டை கதவை சாத்திட்டாங்க? சரியாக தெரியல சாமி. இன்றைக்கி சிவகாமி அம்மையின் நடனம் சக்கரவர்த்தி சபையில் அரங்கேற்றம் ஆகிறதா இருந்ததுனால காலையிலேருந்து நகரம் ஒரே கோலாகலமாக இருந்துச்சு. சபை கூடி அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கிறப்போ பாதியிலேயே யாரோ தூதுவர்கள் அவசர செய்தியோடு வந்தது தெரிஞ்சதும் சக்கரவர்த்தி சற்றுன்னு எழுந்து போயிட்டாராம். நாட்டியம் பாதியிலேயே நின்றுடுச்சான். சூரியன் அஸ்தமித்ததும் கோட்டை கதவுகளை அடைக்கும்படி எனக்கு கட்டளை வந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். என்னவா இருக்கும் சுவாமி? ஏதாவது யுத்தம் வருமோ அப்படின்னு கோட்டை காவலன் கேட்டான். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சன்னியாசி கேட்க, உங்கள் கிருபையால் நல்லா இருக்கான் சாமி அப்படின்னு மருதப்பன் சொன்னான். மருதப்பனோட மகனை ஒரு சமயம் பாம்பு தீண்டி உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ புத்த பிக்ஷு தான் மணிமந்திர மருந்துகளால் அவனை குணப்படுத்தினார். அதனால் மருதப்பனுக்கு புத்த பிக்ஷு மேலே நன்றியுணர்வு அதிகம். எல்லாம் புத்த பகவானினுடைய கிருபைன்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே நடக்கிறாங்க. அப்போ பரஞ்சோதி, அடிகளே, கோட்டை கதவையே சாத்தின பிறகு உங்களை மட்டும் கோட்டை காவலன் எப்படி உள்ளே விட்டான்? இதெல்லாம் காவி துணியோட மகிமைதான். அப்படின்னா ஏன் சமண முனிவர்கள் மட்டும் நாட்டை விட்டு வெளியேறாங்க? சமணர்கள் ராஜரீக விஷயங்களிலெல்லாம் தலையிட்டாங்க. அந்த வழிக்கே நாங்கள் போகிறதில்ல. ராஜவம்சத்தினர் முகத்தை கூட பார்க்கறதில்லைன்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். சரி, நீ என்னோட புத்த விகாரத்திற்கு வரியா? இல்லை சுவாமி, நாவுக்கரசர் மடத்துக்கு போகிறேன். வேறு எங்கேயும் தங்கக்கூடாதுன்னு அம்மாவோட கட்டளை. நாவுக்கரசர் மடத்துக்கு எப்படி போகணும் சாமி? ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கிருந்து வழி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி நேராக வழி கேட்டுட்டே போ. ஜாக்கிரதை தம்பி, காலம் விபரீதமாகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு புத்த பிக்ஷு அங்கிருந்து போயிட்டாரு. பரஞ்சோதி காஞ்சி மாநகரோட அகன்ற ஒளிமயமான வீதிகள், மாளிகைகளை போன்ற வீடுகள், காசி முதல் குமரி வரை விளைகின்ற பொருட்களை எல்லாம் குவித்து வைத்திருக்கும் கடைத்தெரு, இப்படி எல்லாத்தையும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு போனான். கூட்டம் கூட்டமாய் இருந்த மக்கள் எல்லாரும் சிவகாமி தேவியின் அரங்கேற்றம் பாதியிலே நின்னது பற்றியும் கோட்டை கதவை மூடினது பற்றியும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பரஞ்சோதியும் வழியை கேட்டுட்டு நடந்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு இடத்துல கூச்சலும் குழப்பமுமா இருந்தது. மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடுறாங்க. ஓடுங்க ஓடுங்க, கோவில் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, ஓடுங்கன்னு ஒரே சத்தம். பரஞ்சோதி ஒரு நிமிஷம் பதறி போய், ஐயோ நாமும் ஓடணுமா, எந்த பக்கம் ஓடணும்னு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு எதிரில் ஒரு பல்லக்கு. அந்த பல்லக்கில் ஒரு அழகான பொண்ணும் ஒரு பெரியவரும் இருந்தாங்க. அந்த பல்லக்கை தூக்கிட்டு வந்தவங்க இந்த கூச்சல் சத்தம் கேட்ட உடனே பல்லக்கை கீழே வச்சுட்டு சிதறி ஓடிட்டாங்க. அதே சமயத்தில் பல்லக்குக்கு ரொம்ப பக்கமாக மதம் கொண்ட யானை பூமி எதிர ஓடி வருது. இதையெல்லாம் பார்த்த பரஞ்சோதி கன நேரத்தில் தன் மூட்டையில் இருந்த வேலாயுதத்தை எடுத்து கையில் வைத்திருந்த தடியின் முனையில் சொருகி அதை முழு பலத்தையும் பிரயோகித்து வீசி எறிகிறான். அது யானையின் இடது கண்ணுக்கு பக்கத்தில் பாஞ்சது. யானை பயங்கரமாக ஒரு முறை பிளிரிட்டு தும்பிக்கையால் வேலை பிடுங்கி போட்டுட்டு வேலை எறிந்த அந்த பையன் பக்கமாக திரும்பிடுச்சு. இதை பார்த்ததும் பரஞ்சோதி எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். பக்கத்தில் இருந்த சந்துக்குள்ளே புகுந்து யானை பின்னாடி துரத்திட்டு வருதான்னு கூட பார்க்காம ஓடி ஒரு பெரிய வீதிக்கு வர்றான். அங்கே 5-6 கும்கி யானைகளை இந்த மத யானையை கட்டுப்படுத்துறதுக்காகவே வீரர்கள் கூட்டிகிட்டு வர்றதை பார்த்ததும் ஓடுறதை நிறுத்தி மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். பரஞ்சோதிக்கு இப்போ தான் சுயநினைவே வந்துச்சு. நாளெல்லாம் நடந்து வந்ததுனாலையும் இப்போது அதிவேகமாக ஓடி வந்ததுனாலையும் ரொம்ப களைப்பாக இருந்தான்.
கால்கள் தடுமாறுது, நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது, உடம்பெல்லாம் வியர்வை. மேலே நடக்க முடியாமல் பக்கத்தில் இருந்த சுமை தாங்கிய கல்லில் உட்கார்றான். நாம் வந்த காரியம் என்ன, செஞ்ச காரியம் என்ன? ஒரு சின்ன வேலை வச்சு மத யானையை கொல்ல நினச்சோமே, அதுக்கிட்ட சிக்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? பல்லக்கில் இருந்த பொண்ணும் அந்த பெரியவரும் யார்? ஒருவேளை அது சிவகாமி தேவியா? அது அவங்க அப்பா ஆயனராயிருக்குமோ? இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் அறியாமல் தூங்கிட்டான். பாவம், கொஞ்ச நேரம் இளைப்பாறட்டும். காஞ்சி நகருக்கு வந்த முதல் நாளே இப்படி ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்ட பரஞ்சோதிக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? பல்லக்கில் இருந்த பொண்ணும் பெரியவரும் என்ன ஆனாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.